காஞ்சி பெரியவாளுக்கு சத்குரு சிவன் சாருக்கு கோமாதாக்கு நமஸ்காரம். குரோதி வருஷம் பிறந்துட்டு குரோதினாலே கோபம். இந்த வருஷத்துல எல்லாரும் கோபமே வராம சாந்தமா இருக்கிற மாதிரி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேஷ ரவி பிரவேசிக்கிறார் சூரியன், அதான் விசேஷம். எப்படி நம்ம ஒரு ஐபிஎல் மேட்ச்சுக்கு சேப்பாக் கிரவுண்டை எப்படி நம்ம அவ்வளோ பாடுபட்டு ஒரு கிரவுண்ட் சாதாரண சோம்சர் கிரவுண்டில் வந்து ஐபிஎல் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ரிஷிகள்லாம் ரொம்ப பார்த்து மேஷ ரவி வர சமயத்தில் சூரியன் ராசி மேஷ ராசி கிட்டக்க வர சமயத்தில் சித்திரை மாதம் பிறக்கிறது. அது நேற்று ராத்திரியே பிறந்துட்டு, ஆனால் இன்றைக்கி விசேஷமாக சூரியன் வந்தப்பறம் தான் நம்ம பண்டிகை கொண்டாடணும். தர்ப்பண நேத்திக்கு பண்டிகை இன்னைக்கு. இதில் இன்னைக்கு நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணி பஞ்சாங்கத்தில் படித்து எப்படி அஞ்சு அங்கமும் ரொம்ப முக்கியமோ, வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் படித்தாலே நமக்கு அது புண்ணியம். அதே மாதிரி பஞ்சாங்கத்தை படிக்கிறது கேட்டாலும் ஒரு புண்ணியம். எப்படி அந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லாம் ஒன்றா கலந்துருக்கிறதுனால நம்ம வேப்பம் கொழுந்தில் எலுமிச்சம் பழமோ புளி ஜலத்தையோ விட்டு அதில் திருப்பு வெள்ளத்தையும் போட்டு அதை மாங்காவோ ஏதோ போட்டு ஒரு பச்சடியாக பண்ணி சாப்பிட்டான்னா வருஷம் ஃபுல்லாக அப்படி இருக்கிற எல்லாத்தையும் தாங்கிற சக்தியை கொடுக்கணுங்கிறதுனால எப்படி நம்ம யஜ்யத்தில் வேதத்தில் வேத மந்திரம்லாம் யஜ்யத்தில் அவ்வளோ விஷயம். அதை வச்சு தான் நம்ம அக்னி வழியாக தான் எல்லா தேவதைக்கும் அவிசு கொடுத்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ. அந்த யஜ்யத்துக்கு எது அவசியம்? நெய் அவசியம், பால் அவசியம். அது யார் கொடுப்பா? சகல தேவதையும் உள்ள கோமாதா தான் கொடுக்க முடியும். அந்த கோமாதா அவ்வளோ முக்கியம் எல்லாத்துக்கும். வேதம் முக்கியம், யஜ்யம் முக்கியம், கோமாதா முக்கியம். அது எல்லாத்துக்கும் சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு சுவாமி உங்கள் எல்லாருக்கும் நல்ல சக்தியும் கொடுத்து நல்ல மனசையும் கொடுத்து இந்த வருஷம் பிரமாதமாக இருக்கணும்னு சுவாமியை வேண்டிக்கிறேன். சிவாய நமக. சிவகிருபை.